பார்த்த ஒவ்வொரு விஷயமே நாங்கள் சட்டபூர்வமாக தான் செய்கிறோம். எந்த விதமான சட்டபூர்வமற்ற விஷயங்களை நாங்கள் என்கரேஜ் பண்ணவும் இல்லை, அதை நாங்கள் செய்யவும் இல்லை. ரோஸ் யாழ்ப்பாணம் வந்திருக்கிறார். வந்த உடனே அந்த ரேடியேட்டர் வேணாம் அந்த வில்லு தகடை வந்து ஃபுல்லாக கலட்டிட்டோம். ஸோ ரெண்டு பக்கமும் செய்யணும். என்ற காகிதத்தை பெற சிலர் அன்பை இழக்கின்றனர், சிலர் பண்பை இழக்கின்றனர், சிலர் நட்புகளை இழக்கின்றனர். போட்டிருக்கு அரசாங்கம் முத்திரை போட்டு எங்கட இது வந்து தந்திருக்கணும். அதில் பாருங்க அந்த துண்டு தான் உடைஞ்சிருக்கிறது. ஒவ்வொரு பார்த்து ஒவ்வொரு சைஸில் இருக்கு. பணம் 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 எல்லாம் பணம். வடமாகாண ஆளுநர் மதிப்புக்குரிய நாவென்னா வேதநாயகன் இதில் போட்டிருக்கு பாருங்க. ஸோ எங்களோட 3 பேர் பேரும் போட்டு இதில் லெட்டரும் வந்திருக்கு. ஹலோ வணக்கம் மக்களே, என்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நேற்று வந்து பார்த்துருப்பீங்க, நான் வீடியோக்களில் மென்ஷன் பண்ணல, வீடியோ நேற்று என்னால் போட முடியாமல் போயிட்டு நேற்றையான வீடியோவில் அலசன் நான் போட்டிருப்பார். இந்த வில்லு தகடு இருக்குது தானே, எங்களோட வேனண்ட வில்லு தகடு வந்து பழுதாகிட்டுன்னு சொல்கிறத விட உடைஞ்சிட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ அன்றைக்கு நாங்கள் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஸ்டிக்கர் அடிக்கணும்னா பாடி வாஷ் பண்ணினாங்க, கீழே வந்துட்டு ஒயில் இல்லாமல் அடிச்சு. இப்போ அந்த ஜக்கில் தூக்கி வச்சு தண்டைக்கில் ஏதோ பிரச்சனை ஆகிட்டு போல். அதுக்கு பிறகு வாகனத்துக்கு கீழே சத்தம் கட்டது. நாங்கள் வந்து வாகனத்தில் எந்த விதமான மேலதிகமான வெயிட் எதுவுமே ஏற்றல. ஏன்னா நாங்கள் உள்ள பாவிச்ச பலகை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் இல்லாத பலகைகள். அந்த பிவிசியில் அடித்து வர அந்த பலகை ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் வந்து வெயிட் இருக்காது. 14 பேருக்கிட்ட போகலாம். ஸோ அது வந்து அவ்வளோத்துக்கு வெயிட் இல்லை. வாகனம் எல்லாம் பார்த்து தான் செஞ்சினாங்க. இருந்தாலுமே அந்த வில்லு தகடு உடைஞ்சதால் நாங்கள் நாளைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை பயணம் வெளிக்கிட்டுருந்தது, பயணம் வந்து தடைப்பட்டுட்டுது. ஸோ இன்றைக்கு வந்துட்டு நாங்கள் அந்த வில்லு தகடை சரி செய்யணும். அதே நேரத்தில் வடமாகாண ஆளுநர்கிட்ட, அதாவது கவர்னர்கிட்ட போயிட்டு லெட்டர் வந்துட்டு இன்றைக்கு தாரண மாதிரி சொன்னவேன். ஸோ அதையும் போய் எடுக்க வேணும். ஸோ அதால் நாங்கள் திங்கக்கிழமை தான் பயணம் படிக்கலாம்னு சொல்லி இப்போ முடிவு எடுத்திருக்கிறோம். பயணம் வந்து அப்படியே தடைப்பட்டு போகுது. உங்களுக்குமே பார்த்துருப்பீங்க, தொடர்ச்சியாக நாங்கள் போன கிழமை வெளிக்கலாம்னு பார்த்து நாங்கள் அப்புறம் ஸ்டிக்கர் வேலை அப்படி இப்படின்னு சொல்லி பின்னோக்கி போய் கொண்டிருந்து. இருந்தாலுமே நாங்கள் எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டு போகிறது நல்லமே. இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வில்லு தகடுலன்றது முக்கியமான விஷயம். அதில் தான் இந்த தாங்கி நிற்கும், அப்படி இல்லாட்டிக்கு தரையோட படுத்துரும் வாகனம். ஸோ அதால் அதை இன்றைக்கு செய்ய போகிறோம். ஸோ செஞ்சுட்டு நாங்கள் வெளிக்கலாம்னு முடிவு எடுத்திருக்கிறோம். வெளிக்கிறது திங்கள் என்று சொல்லி நாங்கள் ஜோதிச்சிருக்கிறோம். இருந்தாலும் இனி என்ன பிரச்சனை வருதுன்னு தெரியல. ஸோ அவ்வளோதான், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதோட எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த இடத்துல நிற்கிறோம்னா தெரியும். இன்னைக்கு ஆளுநர் செயலகம் வடமாகாணம் சொல்லி போட்டிருக்கு, கச்சேரி அடியில் நாங்கள் நிற்கிறோம். குறிப்பாக வந்துட்டு நாங்கள் ஜிஐட்டிருந்து லெட்டர் எடுத்திருந்தனால அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வடமாகாண ஆளுநர் மதிப்புக்குரிய நாவென்னா வேதநாயகன் இதில் போட்டிருக்கு பாருங்க. ஸோ எங்களோட 3 பேர் பேரும் போட்டு இதில் லெட்டரும் வந்திருக்கு. எப்படிங்கன்னா லெட்டரில் முன்னுக்கு பாருங்க, இதில் போட்டிருக்கு அரசாங்கம் முத்திரை போட்டு எங்களோட இது வந்து தந்திருக்கணும். ஸோ இது வந்து நாங்கள் எடுத்ததுக்கான பிரதான காரணம் என்ன? பிரதான காரணம் வந்து நாங்கள் ஆட்டோ ட்ரிப்பில் போய்க்க வந்து ரூம்ஸ் எடுத்துனாங்க. அப்போ அதில் தங்குறதுக்கு சேஃபாக இருக்கும். ஆனால் இது வேன் லைஃப் பண்ணுற வரைக்கும் வந்து கொஞ்சம் இல்லை, நிறையவே வந்து வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் நித்திர கொள்கிற இடம் வந்து ஒரு ரோட் சைட்டாக இருக்கலாம், ஒரு பப்ளிக் பிளேஸாக இருக்கலாம். அப்படியான இடங்களில் ஒரு 8 மத்தியாலம் 10 மத்தியாலம் மேனிக்கு வந்து இப்போ நிற்கிற சூழலில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் அப்படியான இதெல்லாம் நிவர்த்தி செய்கிறதுக்கு தான் நாங்கள் இப்படியான விஷயங்கள் வந்து செய்து கொண்டு வரோம். நாங்கள் அதை யோசிக்கவே இல்லை, ஏன்னா நாங்கள் சமாளிக்கக்கூடிய இதுகள் இருக்குது. இருந்தாலுமே அது ஒரு முன்கூட்டி ஏற்பாடு. இப்போ நாங்கள் வெளியிடங்களுக்கு போய் வந்து எங்களுக்கு அந்த மொழி பிரச்சனை ஒன்று இருக்குது தானே, இப்போ அதுகளை நிவர்த்தி செய்யறதுக்காண்டி அப்படி ஒரு விஷயம் ஒன்று செய்ய நாங்கள் போன முறை வந்துட்டு நாங்கள் ஆட்டோவில் போய்க்கலே வந்து பார்த்தீங்கன்னா எங்களை இந்த சோதனை சாவடியில் மறைச்சிட்டு அவங்க பேக் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே நோண்டி பார்த்த சந்தர்ப்பங்கள் எல்லாமே இருக்குது. நாங்களும் எவ்வளோத்துக்கோ சொன்னாங்க, நாங்கள் வந்து இந்த இலங்கை முழுவதும் இந்த ஆட்டோவில் சுற்றி போகிறோம், இந்த டுக் ரெண்டலால் தான் எங்களை அப்ரோச் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாலுமே முதலாவது மொழி பிரச்சனை இருந்தது, அடுத்தது எங்கள் மேலே ஒரு சந்தேகம் வர்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த முறை வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நடவடிக்கை எல்லாமே எடுத்துக்கொண்டு தான் போகிறோம். இதில் பார்த்து ஒவ்வொரு விஷயமே நாங்கள் சட்டபூர்வமாக தான் செய்கிறோம். எந்த விதமான சட்டபூர்வமற்ற விஷயங்களை நாங்கள் என்கரேஜ் பண்ணவும் இல்லை, அதை நாங்கள் செய்யவும் இல்லை.
ஸோ இந்த லெட்டர் தாரத்துக்கு கொஞ்சம் பேர் உதவி செஞ்சவே அதுக்குமே நாங்கள் நன்றி சொல்லிக் கொள்கிறோம். கேட்டேன் எல்லாருக்குமே இந்த பயணத்துல உறுதுணையா இருக்கு எல்லாருக்குமே நன்றி. இப்போ அது எங்கட பயணம் வந்து இல்லாம அவையிலே இதுக்கு முன் வந்து செயல்பட்டு இந்த லெட்டர்லேயும் வந்துட்டு இது ஒரு நல்ல விஷயம், உங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறோம். ஏன்னா நாங்கள் எல்லாம் ஜோதிச்சு நாங்கள் இப்படி ஒரு பெரிய இடத்துக்கு போகிறோம், எங்களுக்கு லெட்டர் தெரிவிக்கணுமான்னு சொல்லி. ஆனால் அவையே வந்துட்டு இது வரவேற்கத்தக்க விஷயம்னு சொல்லி எங்களை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி அனுப்பினோம். ஸோ இவ்வளவுதான், நாங்கள் இப்போ கராச்சிக்கு போகிறோம். இதை செய்து முடிச்சுட்டு எடுத்தா சரி வலிக்க வேண்டியதா. பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்று வில்லு தகடு பிரச்சனை வந்ததானே, அந்த வில்லு தகடை வந்து ஃபுல்லாக கலட்டிட்டோம். ஸோ 2 பக்கமும் செய்யணும். ஏன்னா ஒரு பக்கம் மட்டும் செஞ்சால் ஒரு பக்கம் மட்டும் சில அது வளைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உயர்ந்து நிற்கும், கீழே நிற்கும். ஸோ 2யுமே வந்து கலட்டிட்டோம். ஸோ கலட்டிட்டு அதை செஞ்சிட்டோம்னு சொன்னால் வலிக்கிடலாம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள். இன்றைக்கு இது கலட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிட்டு, பூட்டுறதுக்கு 3 மணி நேரத்துக்கிட்ட ஆகுமா. ஸோ பார்ப்போம். ஒரு மணி நேரத்தில் அந்த கேடிஏஜி கடைசியா இது இப்படி அமர்த்தப்படும் விடுபட விடாது. அதுதான் பிரச்சனை. என்ன நான் வாரமா இங்கே இது இப்போ ஏபிஎஸ் கலட்டி கொடுக்கணும். டவுனுக்கு வந்துட்டோம். ஒரு வில்லு தகடு ஓகேயா இருக்குது, மற்ற வில்லு தகடு தான் உடைச்சிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை வளைச்சி செய்யணும். கிளிப்பும் இதை போடணும் வேண்டாம். மற்ற இந்த ஷொக் இருக்குல்ல, இதுவும் வந்துட்டு டேமேஜ். இது வந்து மோடிஃபை பண்ணி தான் உள்ளே வச்சுருந்துருக்கணும். ஸோ இதையும் வந்துட்டு நாங்கள் டவுனுக்கு தேடி பார்க்கணும். ஆனால் கிடைக்கிறது கஷ்டம். வேண்டாம், மோடிஃபை பண்ணி தான் வச்சுருக்கணும். ஸோ இதால் தான் பயணம் தடப்பட்டுட்டு. இந்த கராச்சியில் ஃபுல்லாகவே வாகனங்களுக்கு வில்லு தகடு தான் செய்யணும். பெரிய பஸ்ஸுகள், லொரிகள், ஏகப்பட்ட வாகனங்கள் நிற்குது. இந்த வாகனத்தை வந்து எல்லாமே மாடிஃபை பண்ணி அந்த டெம்பரரியாக பொருத்தி தான் வச்சுருக்கிறோம். வில்லு தகட ஒட்டி வச்சுருக்கோம். அடுத்தது ஏகப்பட்ட விஷயங்கள் நாங்கள் எல்லாம் ஓட்டி வந்துட்டு ராத்திரியை ஃபுல்லாக கலட்டி இது ஃபுல்லாக புது பாஸ் போட்டு விடணும். கரெக்டாக ஒவ்வொரு பார்த்து ஒவ்வொரு சைஸில் இருக்குது. அது ஷொப் வந்து ஒன்று வேறு மாதிரி, இன்னொன்று வேறு மாதிரி. ஜப்பான்ல தான் 2 போட்டிருக்கணும். ஸோ அதையும் வந்து நாங்கள் தேடி பார்க்கணும். டவுனுக்கு இருந்துச்சுன்னா ஓகே. பெரிய செலவு வச்சுட்டு அதில் பாருங்க, அந்த துண்டு தான் உடைஞ்சிருக்கிற துண்டு. ஸோ இதை வந்துட்டு இப்போ வளைக்கணும். டெண்டையும் கொண்டு வந்து நாங்கள் இந்த ஒன்றை கூட வளைச்சாலும் பிரச்சனை ஆயிடும். வாழ்க்கை அப்படியே போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், தாய் தகடு மற்றது மொத்தமாக கிட்டத்தட்ட 4 தகடு மாற்றணும். அது மாற்றுறதுக்காக இந்த ஒன்வே இருக்குத்தானே, ஷாரி ரோட்டில் இருந்துட்டு கொமர்ஷியல் பேங்க் போகிற பக்கம், அதுக்குள்ள ஒரு கடை சொன்னவர் வந்திருக்கிறோம். சாந்தாஸா தாய் தகடு, அது 2ஆம் தகடு. ஒவ்வொரு பேர் இருக்கு. தெரியுமாடா உனக்கு? சரி, எனக்கு பசி. அடுத்தது ரப்பர் புஷும் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதுவும் கொண்டு வந்தாங்க. பாருங்க, இதில் கடையில் ஒரு வாசகம் வழி இருக்குது. எப்படி பார்த்தீங்களா? பணம் 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 எல்லாம் பணம். பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம். சரி, இதை வாசிச்சு காட்டுட்டான். பணம் என்ற காகிதத்தை பெற சிலர் அன்பை இழக்கின்றனர், சிலர் பண்பை இழக்கின்றனர், சிலர் நட்புகளை இழக்கின்றனர், சிலர் உறவுகளை இழக்கின்றனர், சிலர் டேஸை இழக்கின்றனர், சிலர் கண்ணியத்தை இழக்கின்றனர், சிலர் மார்க்கத்தை இழக்கின்றனர், சிலர் மனிதநேயத்தை இழக்கின்றனர், சிலர் வாலிபத்தை இழக்கின்றனர். அதுதான் நாங்கள். வாழ்க்கையவே இழக்கின்றனர். வாழ்க்கையே இழந்துட்டாங்க. நான் தான் சகலகல வல்லவன். வாகனம் இதன்படி கவலையே இல்லாத மாதிரி இருக்கிற. சில் சில். கடை வாசல்ல குந்தி இருக்க வச்சுட்டோம். வெள்ளிக்கிழமை போறேன் இருந்தது, இப்போ திங்கக்கிழமை ஆயிட்டுது. திங்கக்கிழமையும் போவோமா தெரியாது.
மூணு பேர்ட்ட மூஞ்சியும் பாருங்க இப்படி இருக்கேன். இதில் வந்து இப்போ 4 தகடு வாங்க வேணும். தாய் தகடில் 1, 2ஆம் தகடில் 2, இதில் மொத்தமாக 4 தகடு வாங்க வேணும். இந்த 4 தகடும் இங்கே இல்லை. என்னென்னா பழைய மாடல் ஆமாது. ஸோ இது வந்து டொல்ஃபின் தான் முதல் கொண்டு வந்து வச்சு பார்த்தனாங்க, சைஸ் வருது இல்லை. சரி, இப்போ நாங்கள் இந்த கடையில் கேட்டுனாங்க இன்றைக்கு ஆர்டர் பண்ணினா நாளைக்கு மத்தியானம் போல் கொண்டு வந்து தருவீங்க பண்ண மாதிரி சொன்னவன். நாங்கள் வேறு இடங்களில் பார்த்துட்டு அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே தான் வந்துட்டு நாங்கள் ஆர்டரை கொடுக்க வேண்டி வரும். ஸோ இப்போ வந்து தாரணியா மோட்டர்ஸ் மற்ற இடங்களுக்கு போய் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ தாரணியா மோட்டர்ஸுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் எங்கேயும் தேடி கிடைக்காத பொருட்கள் இங்கே அபூர்வமாக கிடைக்கிறது, அதால் நம்பிக்கை வச்சு வந்திருக்கிறோம். இது வேணியர் இடுக்கி மாணி. அதே நீங்கள் வேணியர் இடுக்கி மாணி. சரி சொல்லு. சரி சொல்லு. சரி வீட்டை விடட்டாம் தண்ணே. சரி தன்னை வீட்டை விடட்டாம். இப்போ 2-3 இடத்துல பார்த்துட்டோம். பார்த்த இடத்துல செய்து தான் போடணும் மண்டவை. மற்றது நாங்கள் முதல் பார்த்த கடை இருக்குதானே ஏன்னா சாந்தா மோட்டர்ஸோ அங்கே தான் எடுக்கலாம்னு சொல்லியோ சதா மோட்டர்ஸ் இதையுமே சொன்னவை. நாங்கள் அங்கே பார்த்துட்டு தான் இங்கே வந்த நாங்கள் இல்லை என்ன செய்கிறேன்டே தெரியல. பார்ப்போம், செஞ்சு போடலாம் வந்தால் எப்படி செய்கிறது இல்லை எனக்கு யோசனையே வருதில்லை. என்ன செய்கிறேன்னு தெரியும். வலிக்கிற நேரம் பார்த்து இப்படி ஆகிடும். ஆனால் அதே சொன்னது ஆர்டர் வேணுன்னா வெள்ளி வருமானு சொல்லி அதை நாளைக்கு மத்தியானம் அப்படித்தான் சொல்லுவினும். ஆனால் இருந்தாலும் 1-2 நாள். சரி பார்ப்போம். இப்போ நாங்கள் ஆர்கே மோட்டர்ஸுக்கு வந்து நாங்கள் இவையுமே சதா மோட்டர்ஸை தான் சொல்லிட்டோம். இவைகிட்ட வந்து நிஷான் இது வந்து இல்லை. ஸோ யாழ்ப்பாணத்தில் எல்லா இடத்தையுமே பார்த்துட்டோம். கடைசியாக நாங்கள் திருப்பி இங்கேயே வந்துட்டோம். வீட்டை ஆர்டரை கொடுப்பாங்கன்னு சொல்லி மத்தியான நேரம் நாளைக்கு வந்து எடுக்கலாமா. ஓகே, இப்போ திருப்ப கராஜுக்கு வந்துட்டோம். இன்றைக்கு வந்து இந்த 2 இதுதான் வாங்கினாங்க. இந்த 2 தான் வாங்கினாங்க. மற்றது வந்துட்டு வில்லு தகடு நாளைக்கு தான் வருமா 12 மணிக்கு. சிரிப்பா பாத்தீங்கன்னா எவ்வளவு கவலையில இருக்கோம். முதல்ல அந்த ரேடியேட்டர் வேணாம் 20 நாள் வேலை செய்யலாம். 20 நாள் கட்டி இழுத்து கொண்டு போனாலும் போக முடியல. வேற வேலைக்கு கை வைக்க மாட்டாரு. வேலை கட்ட பண்ண முடியாது தான் கை வச்சிருக்காங்க. இது நாங்கள் முதல் சத்தம் வரைக்கே செஞ்சுருக்கோம். நான் சொன்னேன் உடைஞ்சோன்னா அந்த சர்வீஸ் ஸ்டேஷன் அந்த வெளியில கொண்டு வந்திருக்கோம். சர்வீஸ் ஸ்டேஷன்லாம் பிரச்சனை ஆரம்பிச்சு. ரோஸ் யாழ்ப்பாணம் வந்திருக்கிறார். வந்த உடனே வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. இப்போ கேவிசியில் ட்ரீட் தானேடா போய் ட்ரீட் தானே. எங்க வலிக்கிட போறாரு? ராசாத்திக்கு இன்றைக்கு ராசாத்தியே கல்யாணம் பண்ணி தர சொல்லி திங்கோட இதை வந்து நிக்கிறான். சரி, இப்போ எல்லா விஷயங்களையும் முடிச்சுட்டு தமிழ் ப்ரோஸையும் சந்திச்சுட்டு நாங்கள் இப்போ வந்துட்டோம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பயணங்கள் நாங்கள் போகிறத வந்துட்டு டிக்டாக்களில் மற்ற எல்லா சோஷியல் மீடியாலையும் போஸ்ட் பண்ணி கொண்டு வரோம். ஸோ நீங்களுமே பார்த்துருக்க கூடும். ஸோ உங்களால் முடிஞ்சால் அதை வந்து ஷேர் பண்ணி மற்றவர்களுக்குமே தெரியப்படுத்துங்க. தெரியப்படுத்திக்க எங்களுக்குமே வந்துட்டு அதுக்கு கிடைக்கிற சப்போர்ட் பயங்கர சப்போர்ட்டாக இருக்கும். அதே இதில் கனவேர் வந்துட்டு எங்களுக்கு உதவிகள் செய்கிறதுக்கெல்லாம் கோல் அடிக்கிறீங்க. நாங்கள் வந்து எந்த விதமான உதவிகளையுமே இப்போதைக்கு எதிர்பார்க்கல. நாங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே வந்துட்டு உங்களோட ஊர்களுக்கு வரைக்கும் உங்களோட ஊரில் மறைஞ்சிருக்கிற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டோ இல்லாட்டிக்கு எங்களோட வாகனத்தை பார்க் பண்ணுறதுக்கான ஒரு வசதியோ இல்லாட்டிக்கு உங்களோட ஊரில் வந்துட்டு ஒரு நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துலேயோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுக்கலாம், இந்த விஷயத்த காட்டலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறத நீங்கள் எங்களுக்கு தெரிவித்தாலே காணும். அதோட வந்துட்டு எங்களோட வீடியோக்களையுமே நீங்கள் பார்த்தாலே அதுவே வந்து பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் அங்கோட காணொலிகளை வந்து பார்க்காத கனவேர் இருப்பினும் ஸோ அவைக்கு வந்துட்டு இந்த காணொலிகளை வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதை தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிற விஷயம்.
அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் கஜன் வைப்ஸ் என்ற சேனலில் தான் நான் காணொலிகள் தொடர்ச்சியாக போட்டு கொண்டு வரேன். என்னுடைய கஜன் வ்ளாக்ஸ் என்ற சேனலில் வந்துட்டு காணொலிகள் ஏன் போடுறேன் இல்லைன்னு சொல்லி கிணவே கேட்டீங்க. ஸோ அந்த சேனலில் வந்துட்டு நாங்கள் பயணம் வெளிக்கிட்ட பிறகு முழுக்க அந்த சேனலில் தான் மெயினான பயண காணொலிகள் எல்லாம் வரும். இந்த சேனலில் வந்துட்டு நாங்கள் திரைக்கு பின்னால் நடக்கிற விஷயங்கள், நாங்கள் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணிக்க ஓடி திரியிறோம், ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்களே. இந்த ஆட்டோ பயணத்துல எல்லாம் வந்துட்டு நாங்கள் ரூம் எடுக்கிறத வந்துட்டு ஒரு 6 மணிக்கெல்லாம் ரூம் எடுத்துட்டோம்னு சொன்னால் ஒவ்வொருத்தராக போய் குளிச்சுட்டு வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு மெயின் டவுனுங்களுக்கு போவோமே. இல்லை நாங்கள் ரூம் எடுத்திருக்கிற இடம் வந்துட்டு டவுன் அண்டிய பகுதியாக இருக்கும், அங்கே வந்து கவரேஜ் இருக்காது. ஸோ அங்கே அந்த அந்த திரைக்கு பின்னால் நடக்கிற விஷயங்கள் இருக்கு தானே, ஸோ அதுகளை வந்துட்டு இந்த இதில் கொண்டு வர மாதிரி மற்றது அடுத்தடுத்து என்ன அப்டேட்ன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து கஜன் வைப்ஸில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கஜன் வ்ளாக்ஸ் என்ற சேனலில் பார்க்கலைன்னா நீங்கள் அதையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அந்த சேனலில் தான் பயண காணொலிகள் எங்களோட பயணம் முழுமையாக ஆரம்பித்த பிறகு அதில் தான் வீடியோக்கள் எல்லாம் தொடர்ச்சியாக வரப்போகுது. அதே இடத்துல ஏகப்பட்ட ஆட்கள் வந்துட்டு போகிற வர இடங்கள் எல்லாம் எங்களோட வாகனத்தை தனியாக அடையாளம் காணக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் அந்த ஸ்டிக்கர் வேலை எல்லாம் பண்ண பிறகு எக்கச்சக்கமான ஆட்கள் வந்துட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க, உள்ளுக்கு வந்து பார்க்குறீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க எங்களுக்கே சந்தோஷமாக இருக்குது. பயணம் எப்படி வலிக்கிடோம்னு தான் உங்களை மாதிரி நாங்கள் மாவலாக இருக்கிறோம். ஸோ இந்த வில்லு தகட விஷயங்கள் அதெல்லாம் முடிஞ்ச உடனே நாங்கள் வலிக்கிட போகிறோம். இன்றைக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்த வில்லு தகடு உடைஞ்சது எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரி எங்களுக்கு வடமாகாண ஆளுநர்கிட்ட இருந்துட்டு அவங்க லெட்டர் ஹெட்ல இருந்துட்டு ஒஃபிஷியலாக எங்களுக்கு ஒரு லெட்டருமே வந்துட்டு டூரிசம் மினிஸ்ட்ரியிலையும் கதைக்க போகிறோம். ஸோ அதுவும் வந்துட்டு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. கட்டாயம் வண்டி இல்லை, பட் அவங்க ஆதரவுகளும் எங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா நாங்கள் காணொலிகள் போடலாம். போகிற இடங்களில் ஒரு அனுமதி எடுக்க இன்னொரு கொஞ்சம் நேரம் செலவழிக்க தேவையில்லை. போன உடனே எங்களுக்கு வீடியோக்களையும் எடுத்துட்டு அடுத்தடுத்த எங்களுக்கு போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அந்த விஷயங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ உங்களால் ஏதாவது சப்போர்ட் பண்ணிடலன்னு சொன்னால் எங்களுக்குமே வந்துட்டு ஐடியாக்கள் தந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த காணொலி. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்து எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்.